Hallelujah, 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 hallelujah. worship பண்ணுங்க. Hallelujah, amen, hallelujah, 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 glory. We worship you, Lord. Hallelujah. உம்மை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவே, ஆமென். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. சொல்லுங்க இதயத்திலிருந்து, நன்றி இயேசுவே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. ரகரபா ஷதரபா கரபா. We glorify your holy name. We bless your holy name. Amen, Father. Hallelujah. Shahabala radhanaraba. Worship பண்ணுங்க, worship பண்ணுங்க. Amen. Amen. Hallelujah. Amen. பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ரெண்டு கைகளை உயர்த்தி எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தேவரே. ஓ எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தேவரே. உயர்த்துகிறோம், உயர்த்துகின்றோம், வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், உம்மை உயர்த்துகின்றோம், வணங்குகிறோம்.
பரலோக தேவனே, பரலோக தேவனே, ஆமென். பராக்கிரமம் உள்ளவரே, பரலோக பராக்கிரமம் உள்ளவரே, பராக்கிரமம். சொல்லுங்க, அகிலத்தை ஆள்பவரே, அகிலத்தை. உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது. கைகளை உயர்த்தி எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தேவனே. ஓ எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தேவனே. உயர்த்துகிறோம், உயர்த்துகின்றோம், வணங்குகிறோம், வணங்குகின்றோம், உம்மை உயர்த்துகின்றோம், வணங்குகிறோம் ஆண்டவரே. ஒரே சத்தமா, யெகோவா நிசியே, வெற்றி தந்த தெய்வமே, யெகோவா வெற்றி தந்த தெய்வமே. சபலரே மாகடாரலாரலாதரே, நிசியே வெற்றி தந்த தெய்வமே. உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், வணங்குகிறோம், வணங்குகின்றோம். ஹல்லேலூயா. உம்மை ஓரலா மதுனரா, ஹல்லேலூயா, வணங்குகி. ரெண்டு கைகளை உயர்த்தி, எல்ரோயி, என்னை கண்ட தெய்வமே, எல்ரோயி, என்னை கண்ட தெய்வமே. ஓரலம கதரே சேரமா சாந்தனரா ரத்தனலமோ சேரே. மறுபடியும் சொல்லுங்க, எல்ரோயி, என்னை கண்டவரே, என்னை காண்பவரே. ஒரு விசை கூட, எல்ரோயி, 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 ரஹமம் ரத்தனமம் ரேஷரா. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் வணங்குகிறோம். க்ளோரி, க்ளோரி, உம்மை ஓ நாங்கள் வணங்குகின்றோம். அப்படியே கைகளை அசைத்து ஹல்லேலூயா பாடுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சந்தனர மகரலரா, Jesus, glory Father, hallelujah,
உம்மை வாழ்த்தி வரவேற்கிறோம், உம்மை போற்றி புகழுகிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சந்தனரே ரிகமம்ரே தனரா. ஹalleluya. இயேசுவே நீர் வாழ்க ராஜா, உம் நாமம் வாழ்க ராஜா. நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் வல்லவர் அப்பா, கிருபை உள்ளவரே. ஸ்தோத்திரம். ஆமே. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. முழு பலத்தோடு முழு பலத்தோடு. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya ஹalleluya. ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய மிகுந்த கிருபையினாலே உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள இந்த மாலை வேளையில் ஒரு விசை கூட எங்களை அழைத்து கொண்டு வந்த உம்முடைய தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த கொடுகை முழுவதையும் ஆவியானவர் பொறுப்படுத்த ஆட்கொண்டு நடத்துவீராக. பாட துதிக்க ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்களோடு பேசி உம்முடைய வார்த்தையினால் எங்களை உயிர்ப்பையும் உணர்வடைய செய்யும், உருவாக்கும். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். வர வேண்டியவர்களையும் தடையில்லாமல் அழைத்து கொண்டு வாரும். அடியானை மறைத்து நீர் வெளிப்படும், எல்லாவற்றையும் அனுகூலமாக்கி தாரும். ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். ஆவியில் எங்களை ஒருமுகப்படுத்தி ஒரு மனதோடு உம்மை துதிக்க மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யும். மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். அப்படி எழுந்து நின்று 46வது சங்கீதத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 46. சத்தத்தை உயர்த்தி வாசிப்போம். சங்கீதம் 46. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார். பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். பூமியிலே பாழ்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அப்படியே வலது கரத்தை உயர்த்தி இந்த கடைசி வசனத்தை சத்தமாய் வாசிக்கலாமா? சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இருக்கிற உங்கள் அனைவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிறவர்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் சொல்வீங்க, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர்? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மை தேவன் சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து கன்மலை மேல நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா ஆமென். மோசே மகிமையை காண வேண்டும் என்று கேட்டபோது மோசேக்கு சொன்ன வார்த்தை, என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, கன்மலை வெடிப்பிலே வைத்து கரத்தின் நிழலினாலே உன்னை மூடுவேன். அந்த கன்மலை வெடிப்பு, கன்மலை மேலே அந்த கன்மலையின்
கன்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். அவர்களோடு கூட சென்ற கன்மலை என்று 1 கொரிந்தியர் 10 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கன்மலை கிறிஸ்துவே. கைகளை உயர்த்தி இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. கன்மலையே கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகள் 1000, அதை எண்ணியே நன்றி சொல்வேன். கண்மணி போல் காப்பவரே, அனுதினமும் என்னை நடத்தும் நல்ல வார்த்தைகள் தந்தே. வாழ்வின் பாதை இதுவே என்றீர் கரம் பிடித்தே. ஓ கன்மலையே கர்த்தாவே. எஸ், ஓரலமம்ரேத்தனமரா, அதை எண்ணியே நன்றி சொல்வே. கண்மணி போல் காப்பவரே, கண்மலையே. ஹல்லேலூயா. அனுதினமும் நம்மை நடத்தும் நல்ல வார்த்தைகள் தந்து எவ்வளவு ஆச்சரியமாய் நடத்துகிறார். ஒவ்வொரு வாரமும் அவர் நடத்துகிற பாதைகள் அதிசயம். போன வாரம் மாதிரியா இந்த வாரம் இருந்துச்சுன்னு கேட்டா அநேகர் இல்லை, கிளைமேட்டே இல்லை. ஆமென். சில நேரத்தில் நமக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கும், சில நேரத்தில் ஆரோக்கியமே இருக்காது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். அதாவது நம்ம கையை பிடிச்சு நடத்துறது அவருக்கு போரே அடிக்கல. ஆமென். போர் அடிக்காம பழகுற ஒரே ஒருத்தர் உண்டுன்னா நம்ம ஆண்டவர் மட்டும்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சேர்ந்து கரங்களை தட்டி பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். கன்மலையே கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகள் 1000, அதை எண்ணியே கண்மணி போல் காப்பவரே, அனுதினமும் என்னை நடத்தும் நல்ல வார்த்தைகள் தந்தி. வாழ்வின் பாதை இதுவே என்று கரம் பிடித்தே நடத்தினீ. கன்மலையே கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகள் 1000, அதை எண்ணியே ஆமே. கன்மலையே பலவீன நேரத்திலும் பரிகாரியானவரே, எல்லா இக்கட்டு நேரத்திலும் துணையாக நின்றவரே. பலவீன நேரத்திலும் பரிகாரியானவரே, எல்லா துணையாக. ஓ உளையான சேற்றில் நின்று என்னை தூக்கி எடுத்தவர் நீரே. உந்தன் மாறாத அன்பு கீடா வேறொன்றும் இல்லையே. கன்மலையே நீர் செய்த நன்மைகள் 1000, அதை எண்ணியே கண்மணி போல் காப்பவரே. கன்மலையே துன்பம் சூழ்ந்த நேரத்திலும் இன்பமாக வந்தவரே,
தொல்லை கஷ்டங்கள் மத்தியிலும் உம்மை துதிக்க செய்தவரே. லவ் யூ பா. துன்பம் சூழ்ந்த நேரத்திலும் இன்பமாக வந்தவரே. தொல்லை கஷ்டங்கள் மத்தியிலும் உம்மை துதிக்க செய்தவரே. ஜீவனுள்ள காலம் உந்தன் நன்மை கிருபை தொடரும் என்றே எந்த வாழ்நாளெல்லாமும் நாமம் பாடி மகிமை படுத்துவே. கன்மலையே கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளாயிரம் அதை எண்ணியே. ஆமே கன்மலையே. ஒரு விஷயம் கூட சொல்லுவோமா? துன்பம் சூழ்ந்த வேளையில், துன்பம் சூழ்ந்த இன்பமாக வந்தார். தொல்லை கஷ்டங்கள் ஆமென் உம்மை துதிக்க செய்தவரே. துன்பம் சூழ்ந்த நேரத்திலும் ஒரு அலமதுனகமரா ஓ ஜீவனுள்ள காலம் ஓ நன்மை எந்த வாழ்நாளெல்லாம் நாமம் பாடி மகிமை படுத்துவே. கன்மலையே கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளாயிரம் அதை எண்ணியே. கண்மணி போல் காப்பவரே அனுதினமும் என்னை நடத்தும் நல்ல வார்த்தைகள் தந்தி வாழ்வின் பாதை இதுவே என்று கரம் பிடித்தே நடத்தினீர். கன்மலையே கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளாயிரம் அதை எண்ணியே. கண்மணி போல் ஆமென் கன்மலையே. நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உளையான சேற்றில் நின்று என்னை தூக்கி எடுத்த ஓ உந்தன் மாறாத அன்பு கேடா வேறொன்றோ. நான் தேவனால் தூக்கி எடுக்கப்பட்டவன் சொல்றவங்க அப்படியே கைகளை உயர்த்தி இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே. என்ன நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கும் ஆமென் என்ன ஓ உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையில. உள்ளமெல்லாம் ஆமென் தன்னால கண்ணு கலங்குது. கர்த்தாவே உம்மை நினைக்குது உள்ளமெல்லாம் உருகுதையா ஏசையா. ஆமென் தன்னால கண்ணு
கலங்குது. கர்த்தாவே சொல்லுங்க, இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கை. ஓ என்ன இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே. என்ன தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ. சுமந்த ஆயத்தனை அன்பு என்மேல். ஓ எத்தனை கைகளை உயர்த்தி இதற்கு ஈடா என்ன தருவேன், இதற்கு ஈடா என்ன தருவேன், இதற்கு ஈடா என்ன தருவேன் ஆண்டவரே. இணையில்லாதவர், இன்பமானவர், அதிசயமானவர். நம் ஆண்டவர் நமக்கு பாராட்டுகிற கிருபை என்பது அது சொல்லி தீராது, அது சொல்லி முடியாது. தாவீது அடிக்கடி சொல்லுகிற வார்த்தைகளில் ஒரு வார்த்தை தான், நானோ சிறுமையும் எளிமையுமானவன். கர்த்தரோ என் மேல் எப்படி இருக்கிறாரா? நினைவாயிருக்கிறார். கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். நானோ சிறுமையும். அந்த வார்த்தையை சொல்லும் போதே ஆமென் அப்படி தாவீது சொல்றானாலே, தாவீது சார்ந்திருக்க ஒரு ஆள் அவனுக்கு கண்டிப்பாக தேவை என்பதை காண்பிக்கிறான். நானோ சிறுமையும் எளிமையுமானவன். ஆமென். இப்படி ஒருத்தங்க சொல்றாங்கனாலே அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா, அவங்க டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுக்குன்னு ஒரு பர்சன் தேவை, ஒரு நபர் தேவை. அந்த நபர் யாரா இருக்கணும் தெரியுமா? என்னை நினைக்கிற ஆளா இருக்கணும், என்னை எப்பவுமே நினைச்சிட்டு இருக்கிறவரா இருக்கணும். அதுதான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். சிறுமையும் எளிமையுமான என் மேல் நினைவாயிருப்பவரே. பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை. ஆமென். நானோ சிறுமையும் எளிமையுமானவன். சொல்றோமா? நம்ம சங்கீதம் படிக்கும் போது படிச்சு விடுறோம், எனக்கு எப்பவுமே நீங்க வேணும் ஆண்டவரே. என்னிடமாய் சாய்ந்து நிற்கிறவர், என்னிடமாய் சாய்ந்து நிற்கிறவர், என்னை அணுகுகிறவர், நெருங்குகிறவர், நம் பட்சம் சாய்கிறவர். ஆமென். கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். நம்மை நினைக்கிறவர், அவர் நமக்கு துணை செய்கிறவர், கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவர். இப்படி சொல்லிட்டு தாவீது அடுத்து ஒரு வார்த்தை சொல்லுவார், தாமதியாதையும். தாமதியாதையும், லேட் பண்ணிராதீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. யார் லேட் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா? இந்த வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? எப்போ வருவீங்க? லேட் பண்ணிராதீங்க. ஆமென். லேட் பண்ணிராதீங்க. கர்த்தாவே தாமதியாதையும். சில நேரத்தில் நமக்கு அப்படி கேட்கணும்னு தோணும், ஆண்டவரே லேட் பண்ணிராதீங்க ஆண்டவரே. கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும்.
கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தோ. பலனோ உம்மை தேடுகிறே, என் பலனோ உம்மை. இந்த பாடலை உண்மையா இருதயத்திலிருந்து ஹல்லேலூயா அப்படி ஒரு விண்ணப்பமாக, அறிக்கையாக என்ன வேணாலும் சொல்லலாம். பாடி தேவனை மகிமைப்படுத்தவும். முடிந்தா முழங்கால் படிட்டு, முடிந்தா நீங்க அப்படி உங்க வசதி போல உட்காந்துக்கோங்க. ஆனா இருதயம் கனெக்ட் ஆகட்டும் ஆண்டவரோடு. அந்த இருதயத்திலிருந்து சொல்லி பாடுங்க. சொல்லி சொல்லி ஷபகமா மாமா மாமா மாதனா மாமா ஓரலமா மரியாதனரே. சிறுமையும் எளிமையுமான என் மேல் நினைவாயிருப்பவரே. பலனும் நீரே, பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே, என் பலனோ உம்மை. ஒரு விசை கூட சிறுமையும் எளிமையுமான, சிறுமையும் எளிமையுமான என் மேல் நினைவாயிருப்பவரே. பலனும் உம்மை தேடுகிறேன். பலனும் நீரே, பலனும் கோட்டையும் நீரே, உம்மை. முடிந்த ரெண்டு கைகளை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து, கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தோ. என் கால்களை ஸ்திரப்படுத்தோ. சொல்லுங்க, பலனோ நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே, என் பலனோ. தகப்பனே உந்தன், தகப்பனே உந்தன் தயை கொண்ட அன்பால் தழுவி என்னை தாங்குமே. தகப்பனே உந்தன், லவ் யூ அப்பா, விட்டுறாதீங்கப்பா. ஆமென். தயங்கிடும் நேரத்தில் தேவா உந்தன் தோளில் சுமந்திடுமே. தயங்கிடும் நேரத்தில் தேவா உந்தன் தோளில் சுமந்தி. இப்ப கைகளை உயர்த்தி, கர்த்தாவே, கர்த்தாவே என் கால்களை ஸ்திரப்படுத்தோ. என் கால்களை ஸ்திரப்படுத்தோ. பலனும் சமகமம் சந்தனமகமரே, உம்மை தேடுகிறே. பலனும் ஹல்லேலூயா உம்மை வாஞ்சிக்கிறே. உலர்ந்த என் எலும்புகள் உயிரடைந்தோங்க, தேவா உம் பலன் தாருமே. தேவா ஆமென். உயிருள்ள
வரையும் உமக்காக வாழும் உணர்வினை உருவாக்குமே. உயிருள்ள வரையில் உமக்காக வாழும். எல்லாரும் இப்ப கைகளை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து கர்த்தாவே என் கால்களை ஸ்திரப்படுத்தோ. நாளை குறித்த நிச்சயம் இல்லாமல் இருக்கிற எங்கள் வாழ்க்கையை பார்ப்பீராக. ஆமென். Hallelujah. Amen. Hallelujah. சங்கீதம் 39:12 தாவீது இப்படி சொல்லுகிறார், கர்த்தாவே என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடு, என் கண்ணீருக்கு மௌனமாயிராதையும். என் கண்ணீருக்கு மௌனமாயிராதையும். என் கண்ணீருக்கு பல நேரத்துல சரி கூப்பிட்டாதான் அவர் அமைதியா இருக்கிறாருன்னா, சில நேரத்தில் நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, நான் அழுததுக்கு அப்புறம் அவரு சும்மா தானே இருக்கிறார் அப்படின்னு தோணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சில நேரத்தில் நமக்கு அப்படிதான் தோணும், நான் அழுததுக்கு அப்புறமும் ஆண்டவர் சும்மா தானே இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீதினுடைய குமாரன் நல்லதே தாவீது 84வது சங்கீதத்திலே சொல்லுகிறார், அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து. ஹல்லேலூயா. நம்முடைய கண்ணீருக்கு தேவன் பதில் தருகிறவர். ஆனா ஆண்டவர் நாம் அழும்போதும் மௌனமா இருக்கிறார் என்றால் அதிலே நம்மை தேவன் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். பிதாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று இயேசு கேட்டபோது மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னார். ஆனா கெத்செமனே தோட்டத்தில் இயேசு அழுத போது அங்கே பிதா மௌனமாய் இருக்கிறார். ஆனால் அங்கே நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அவரை பலப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க தேவ சமூகத்திலே அழும்போது கர்த்தர் மௌனமாய் இருக்கிறார் என்றால் உங்க கண்ணீருக்கு பதில் கிடையாது என்ற அர்த்தம் இல்ல. அந்த சூழ்நிலையை கடக்க உங்களை கர்த்தர் பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டு இருக்கிறார், பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதுதான் வேதம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 30 பலன் இல்லாமல் போகும் மட்டும் அழுதார்கள். பலன் இல்லாமல் போகும் மட்டும் அழுதார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். ஆனாலும் தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். இந்த வார்த்தை ஆண்டவர் நினைவிலே கொண்டு வந்து சிலரோடு சொல்ல வைக்கிறார். நீங்க அழுதும் அவர் அமைதியா இருக்கிறார்னா, நீங்க இப்பொழுது நடக்கிற சூழ்நிலையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவதற்கு என்ன செய்யணுமோ அதை அவருக்கு செய்ய முடியும். ஆனா அதை செய்யாம அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ அப்படிதான் இருக்கு பைபிள்ல. ஆமென். சங்கீதம் 84:6 அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து, அதாவது இதுல எல்லாம் நடக்க முடியாது நினைக்கிற பாதையில கர்த்தர் நடத்துவதற்கு வேண்டிய பலனை அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்றுதான் அழுதார். அவர் மிகவும் வியாகுலப்பட்டார். எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சத்தமிட்டு அழுதார் என்று. அந்த இடத்துல பதில் வரல. ஏன்? இத உருவ நடக்கணும். இத உருவ நடந்து நாளைக்கு சீயோனிலே தேவ சந்நிதியிலே பலத்தின் மேல் பலன் அடைந்தவர்களாய் சொல்லுங்க, பலத்தின் மேல் பலன். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, பலத்தின் மேல்.
இந்த ராத்திரி வேளையிலே சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உள்ளமே, நான் ஜெபம் பண்ணி அவர் பேசாம இருக்கிறார், நான் அழுதும் அவர் அமைதியா இருக்கிறாரே, நான் அழுதும் அமைதியா இருக்கிறாரே. ஆமென். சில சிச்சுவேஷன்ல இருந்து உங்களை வெளியே கொண்டு வருவதற்காக நீங்க அழுறீங்க, ஆனா அந்த சிச்சுவேஷனை உங்களை கடக்க பண்ணுவதற்காக கர்த்தர் உங்களை ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டு இருக்கிறார். உங்கள் தள்ளாடுகிற முழங்கால்களையும் தளர்ந்த கைகளையும் கர்த்தர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.